வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்பிரஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒயிட் ஸ்னாப்பருங்கிற ஃபிஷ்ஷை வச்சு நம்ம மீன் தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே சிங்கப்பூர் இல்லை மலேசியா, தாய்லாந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸ். இது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நெய்பர்ஹுட் ஃபுட் கோர்ட்லேயும் இது கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இங்கே வீட்டிலையே எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஹெட் கறி பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் ஸ்னாப்பரை எடுத்திருக்கேன். நான் இது 3/4 கிலோ மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ எடுத்தாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஐஸும் அதனோட செதில் பகமும் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வைக்க போகிறேன். நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐஸும் அதோட செதில் பகுதியும் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன் இருந்தால் தான் நம்ம குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையும் அதிகமாக இருக்கும் அதில். இப்போது நம்ம மீன் தலைக்கறி பண்ணுறதுக்கான பொருட்களை பார்த்துடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் பொடுசாக கட் பண்ணி 2த்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். நான் கிரேவி கொஞ்சம் நிறையா திக்காக வரணுங்கிறதுக்காக பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பூண்டு பல் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 தக்காளி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும். வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது. நல்லெண்ணெய் தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது பூண்டு, ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாயை போட்டு நம்ம வதக்கணும். இப்போது வதக்குனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி போட்டு நல்லா வதங்கி பிறண்டு சுண்டு வர அளவுக்கு அதில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பொறுமையாக தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்தது தனியாத்தூள். இது எப்போ மீன் குழம்பு பண்ணாலுமே நம்ம மீன் மசாலுக்கு எடுத்துக்கிட்டாலே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போரும். மற்றபடி வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. புளி தண்ணி விட போகிறேன். நான் இப்போது புளி தண்ணி விட்டுட்டு கொதிச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிக்க விட்டுறணும். புளி நம்ம வதக்கின பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒன்றா பிறண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நான் மாங்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை மாங்காய் தான் நான் செத்தி போட போகிறேன். நான் கட் பண்ணி போடலை. இது தோலோடு நீங்கள் எப்படி போட்டாலுமே நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இது மாதிரி தொக்குக்கு பண்ணுற மாதிரி செத்தி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த குழம்போட எல்லாமே சார்ந்துடும். இது அந்த குழம்போட நல்லா பிறண்டு நல்லா வெந்துடும். மாங்காய் இருக்கிறதே தெரியாது. அதனால் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது தோலை தனியாக எடுக்கலை. தோலும் அந்த மாங்காவோட சதையும் சேர்ந்து இருந்தால் தான் மாங்காவோட வாசம் ரொம்ப குழம்புல சூப்பராக இருக்கும். 2த்தையும் சேர்ந்தே சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது நீட்டமாக தான் நான் வெண்டைக்காய் வெட்டி போட போகிறேன். நான் காம்பு பகுதியெல்லாம் வெட்டிட்டு நீட்டமாக தான் போட போகிறேன். நான் போட்டாச்சு. இப்போது
போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சீரகமும் எடுத்திருக்கேன் நான். இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டு பால் மட்டும்தான் நான் விட போகிறேன் நான். இதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் பாலை விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் ஃபைனலாக பார்த்துட்டு இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம போட போகிறோம். ஃபிஷ் எப்போவுமே அந்த கிரேவிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம போடணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். திருப்பி விட தேவையில்லை. நம்ம திருப்பி விட்டோன்னா திரும்ப திரும்ப உடஞ்சிரும் மீன். ஆனால் வந்து இந்த ஒயிட் ஸ்னாப்பர் வந்து உடையவே உடையாது, நல்லா திக்காகவே இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷு வந்து அப்படியே கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பரட்டி விட்டோன்னா உடஞ்சிரும். ஆனால் ஒயிட் ஸ்னாப்பர் வந்து உடையவே உடையாது. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு லிட்டை போட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயாச்சு. எதுக்கும் நம்ம இன்னொரு தடவை ஃபிஷ்ஷடை வந்து ஒரு திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபைனலாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லெண்ணெய் இறக்க போகும்போது கொஞ்சம் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டு இறக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஹெட் கறி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாக வாசம் வந்துருச்சு இந்த ஃபிஷ் கறி குழம்போட வாசனை. இதுக்கு சாதம் நம்ம தோசை இட்லி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாதம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அம்புட்டு குழம்பு அம்புட்டு ருசிங்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.